அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசியால் ரிலீஸ் பண்ணப்பட்ட டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2024 ஆண்டுக்கானதுல என்னென்ன எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4, அதாவது குரூப் 4 சொல்லியிருக்காங்க. இதோட வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணல. நோட்டிஃபிகேஷன் டைம்ல வந்து வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஜனவரி 2024 சொல்லிட்டாங்க. டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் வந்து 2024 ஜூன் இல்லாட்டி ஜூலைல வரும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம சொன்னது மாதிரியே வந்து ஜூனில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து ஜனவரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக இது வந்து ஃபெப் கூட ஆகிடும். ஸோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஜான் டு ஃபெப், அதே மாதிரி டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாம் வந்து ஜூன் டு ஜூலை. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்ட் நம்ம வந்து இந்த ரெவன்யூ விஓ அந்த மாதிரி போஸ்ட் கிடைக்காட்டியுமே கூட ஏதாச்சும் ஒரு போஸ்ட், ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வாங்கிடலாம். நீங்கள் கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்குற போஸ்ட்டே வந்து வாங்கிடலாம். ஸோ அதே மாதிரி இப்போது இந்த குரூப் 4 ரிலேட்டடாக வந்து ஒரு சில டவுட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு அதில் வந்து என்ன அப்படின்னா, ஏஜ் குவாலிஃபிகேஷன். எனக்கு வந்து 30 ஆகுது சார், நான் வந்து எக்ஸாமுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து 10th வரை படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுவே நான் வந்து 10th தாண்டி 11th 12th படிச்சிருக்கேன், இல்லாட்டி ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து 11th 12th படிச்சிருந்தா கூட ஓகே. நீங்கள் வந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டையும் பார்க்க தேவையில்லை. நீங்கள் டிகிரி எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் வந்து அப் டு 59 வரை கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் எக்ஸாம். ஸோ இந்த ஏஜ் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கும். நம்ம வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். குரூப் 4க்கு சிலபஸ் என்ன, அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நம்மளோட சேனல் பேஜில் இருக்கும். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்டு, அதே மாதிரி இன்னொன்று, இந்த வேகன்சியை பொறுத்தவரை வந்து என்னோட கணிப்புப்படி வந்து நான் வந்து ஒரு 6000 வேகன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் டைமில் எதிர்பார்க்குறேன். 6000 வேகன்சி நோட்டிஃபிகேஷன் டைமில் கொடுத்துட்டு நமக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் டைமில் எப்பயுமே வருஷம் வருஷம் கூட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து நம்ம கவுன்சிலிங் டைமில் ஒரு 8000 ப்ளஸ் தான், ஒரு 10,000 வரை கூட போகலாம். ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 8 to 9 இந்த ரேஞ்சில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து வந்து நமக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன் ஒன்லி இங்கேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து 2 வேகன்சி தான். இதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் சோஷியல் வெல்ஃபேர். அப்போ வந்து நீங்கள் வந்து சோசியாலஜி, சைக்காலஜி, ஸோ இது சம்மந்தமாக ஏதாச்சும் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து எலிஜிபிள். அதே மாதிரி இந்த குரூப் 4 பொறுத்தவரை வந்து எனி டிகிரி மினிமம் வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஃபெப்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர். இந்த இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸ்டெனோ முடிச்சிருக்கணும். நீங்கள் ஸ்டெனோ முடிச்சிருக்கணும். ஓகே, இதுக்கு வந்து 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர். குரூப் 4க்கு அடுத்தபடியாக வந்து கொஞ்சம் பல்கான வேகன்சி அப்படின்னு பார்க்குற போது நமக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சரும் வரும். நமக்கு வந்து குரூப் 2வும் சொல்லியிருக்காங்க, பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி தான். ஆனால் இங்கே வந்து ஃபாரஸ்டர்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதுக்கு வந்து பிஎஸ்சி படிச்சிருந்துருக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து எனி டிகிரி. ஓகே, இதில் வந்து 1264 சொல்லியிருக்காங்க வேகன்சி. இதுக்கு வந்து இந்த ரெண்டுக்குமே வந்து நீங்கள் வந்து சயின்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். சயின்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாதான் இதை இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு வந்து மார்ச்சில் சொல்லி ஜூனில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து குரூப் 1 வந்து லாஸ்ட்டாக கொடுத்த ஆனுவல் பிளானரில் 30+ வேகன்சி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கூட்டி 65 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச்லேயும் அதே மாதிரி ஜூலைலே எக்ஸாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் வந்து 467 போஸ்ட் இருக்கு. இதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்ட் யாருக்கு அப்படின்னா சிவிலுக்கு தான். சிவில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வேகன்சி தான் இருக்கும். ஒரு 10, 20 இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். யாருக்கு அப்படின்னா ட்ரிபிள்இ, இசிஇ அந்த மாதிரி மெக்கானிக்கலுக்குமே ஒரு சில வேகன்சி இருக்கும். ஓகே, அடுத்து இதோட
நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் சொல்லிட்டு ஜூலையிலே எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நமக்கு வந்து 7வது கம்பைன்ட் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதுக்கு வந்து இந்த லா அது சம்மந்தப்பட்டமாக வந்து படிச்சிருந்துருக்கணும். 25 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த எஸ்ஐக்கு ஈக்குவலான போஸ்ட்டு. நமக்கு வந்து பே வந்து கிட்டத்தட்ட சேலரி வந்து ஒரு 50,000 பக்கம் வரும். ஸோ இதில் வந்து 118 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பிஎஸ்சி நீங்கள் வந்து முடிச்சிருந்துருக்கணும். நோட்டிஃபிகேஷன் டைமில் வேறு ஏதாச்சும் ஈக்குவலன் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதுக்கு வந்து மேலே நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஆகஸ்ட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து கம்பைன்டு ஜியாலஜி. இதுக்கு வந்து ஜியாலஜி சம்மந்தமாக ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த குரூப் 2 வேகன்சியை பார்த்து யாரும் வந்து பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கிற குரூப் 2 அண்ட் 2A வேகன்சியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 5000ல் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 to 600 போஸ்ட் தான், 500 to 600 போஸ்ட் தான் வந்து அதாவது குரூப் 2ல வருது. மற்றது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4500 போஸ்ட் வந்து 2Aல வருது. இந்த 2A அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, அதாவது குரூப் 4 விட ஒரு குரூப் 4க்கு 19,500 பேசிக்கு, அங்கே வந்து 20,600 வரும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கூட வரும், அவ்வளோதான். அப்படின்ற போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 1294 சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய குரூப் 2 போஸ்ட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஹாப்பியான விஷயம்தான். ஓகே, அதே மாதிரி கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 96 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பர்டிகுலராக எதுவும் தெரியல, நோட்டிஃபிகேஷன் டைமில் தான் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லாட்டி எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்துருக்கணும். இதுக்கு வந்து 23 வேகன்சி வந்திருக்கு. அதே மாதிரி கம்பைன்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த பிடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது தெரியல, நோட்டிஃபிகேஷன் டைமில் பார்த்துப்போம். அடுத்து கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சப்பார்டினேட் சர்வீஸ். இதுவுமே வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அது சம்மந்தமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் அண்டு அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் ஆர்கியாலஜி. இதுவுமே வந்து அந்த ஆர்கியாலஜி சம்மந்தமாக ஏதாவது படித்தவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து சிவில் ஜட்ஜ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ். இது வந்து லா. இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சி வரும் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி கம்பைன்டு அக்கௌண்ட்ஸ், இதுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக படித்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ். இதுக்குமே வந்து இந்த லைப்ரரி சம்மந்தமாக ஒரு சில கோர்சஸ் இருக்குது, அது படித்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்றது வந்து இங்கேயுமே வந்து சிவில் படித்தவங்களுக்கு தான் வந்து நிறைய போஸ்டர்ஸ் இருக்கும். நமக்கு டிஎன்பிசியை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து சிவில் டிகிரி வச்சுருக்கேன், இல்லாட்டி சிவில் டிப்ளமோ வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதா, இல்லாட்டி இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வரும். ஸோ இது சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வரும். கால்ஃபர்ஸுமே வந்து உங்களுக்கு வேகன்சியுமே வந்து ஒரு 700, 800, 1000 அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து சிவில் முடித்தவங்க நான் டிஎன்பிசி ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அடுத்து ஜிஎஸ் பேப்பர் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டனாலே வந்து உங்களுக்கு வந்து போதுமானது. இந்த இன்ஜினியரிங் சம்மந்தமாக வர்ற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து சிவிலில் நிறைய போஸ்டர்ஸ் வரும். இப்போ அந்த 47 போஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 போஸ்ட் வந்து சிவிலுக்கே கொடுத்துருவாங்க. மற்றவங்களுக்கு வந்து இந்த 17 போஸ்ட்டை வந்து ஸ்பிளிட் அப் ஆகி கொடுப்பாங்க. அது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் வரும். ஓகே, ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்கிற வருஷம் வந்து கிட்ட ஒரு 4 பக்கம் 5 பக்கம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து ஒரே பக்கத்திலே முடிச்சிட்டாங்க. பின்னாடி இது வந்து டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. வேறு எதுவும் புதுசாக எதுவும் நோட்டிஃபிகேஷன் வருதுனாலும் வரும். மோஸ்ட்டாக இதில் இருக்கிறது ஒரு 90% வந்து அப்படியே இருக்கும். ஒரு 10% வந்து கூடவோ குறையவோ செய்யும் வேகன்சியை பொறுத்தவரை. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன்ஸுமே உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. உங்களோட ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ்க்கு நம்மளோட சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது. லைக் வந்து வேர் டு ஸ்டடி, அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதா இல்லாட்டி வேறு இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் படிக்கிறதா, அந்த மாதிரி என்னோட ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ புதுசாக நம்மளோட சேனலுக்கு வரவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து
உங்களுக்கு தேவைப்படுற வீடியோவை நம்மளோட சேனல் பேஜில் இருக்கும், செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.